188வது கேள்வி பார்ப்போம். 7 பிரதிநிதிகள் ஒரு கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு பேச்சாளர் மற்றொரு குறிப்பிட்ட ஒரு பேச்சாளருக்கு முன்னாடி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை வழிகள்ல வகைப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மொத்த வழிகள் எத்தனைன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் மொத்தம் எத்தனை பேருங்க இருக்காங்க? 7 பேர் இருக்காங்களா? அப்போ 7 ஃபேக்டோரியலுங்களா? இந்த 7 ஃபேக்டோரியல்ல 7 எத்தனை முறை வரிசைப்படுத்தலான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு 5040 வழிகள் கிடைக்கும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம இப்பதான் முக்கியமான கட்டத்தில் இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட பேச்சாளர் மற்றொரு குறிப்பிட்ட பேச்சாளருக்கு முன்னாடி தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏங்கிறவர் பிக்கு முன்னாடி பேசணும்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பிக்கு முன்னாடியும் பேசியிருக்கலாம். அதே ஏ பிக்கு பின்னாடியும் பேசியிருக்கலாம். ஒரு பேச்சாளர் இவருக்கு முன்னாடி இவர் பேசணும்னா எத்தனை வாய்ப்புங்க இருக்கும்? 50-50 சான்சஸ் தானே இருக்கு. அதாவது 2ல் ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்று முன்னாடி பேசலாம், இல்லைன்னா பின்னாடி பேசலாம். அப்போ இதே வழிமுறையில் 5040ல் ஒரு குறிப்பிட்ட பேச்சாளர் ஒரு குறிப்பிட்ட பேச்சாளருக்கு முன்னாடி பேச எத்தனை வழிகள் இருக்கு? 50-50 சான்ஸ் இருக்குங்களா? அப்போ இது நம்ம 2ஆல வகுத்துக்கலாமா? வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 2520. இப்போ ஆன்சர் பி.